ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து கேட்டனால வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் லைவாகவே. ஸோ அதில் 8 ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததாக சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று ஈவினிங் வந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் 10 ஸ்டாக்ஸ். சரியா, அந்த எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாக்ஸும் நான் அந்த போன வீடியோவில் காமிச்ச வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தால் வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கெலாம் வந்து இந்த சந்திராயன் 3 எஃபெக்ட்னால மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வரும். ஸோ அதனால் வந்து நேற்றே வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். டோட்டலாக இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 10 ஸ்டாக்ஸ். ஸோ அந்த 10 ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் வந்து லைவாகவே வந்து பார்த்துக்கலாம். இதில் நேற்று ஆட் பண்ணது என்ன அப்படின்னா, வார்டு விசார்ட். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மேபி அந்த ஈவி வந்து கொஞ்சம் பாப்புலராக ஃப்யூச்சரில் வந்து போகலாம். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஐபிஎல்லையும் ஸ்பான்சர் வந்து பண்ணியிருக்காங்க. சாரி, ஐபிஎல்லில் கரண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு அயர்லாந்து T20லையும் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அதை வச்சும் கூட லைட்டாக அப் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 3 டேஸில் 37 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து இப்போ 44 ரூபா போயிருக்கு. ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். அடுத்து இன்னொரு ஸ்டாக் வந்து ஹிந்துஸ்தான் காப்பர். ஸோ இது நேற்று ஈவினிங் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு சடன் மூவ். ஸோ ஒரு 1000 ரூபா ஒரே நாள்லேயே ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து ஈவன் அமௌண்ட் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 25K வச்சு ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்க்கும் வந்து போட்டிருக்கேன். ஓரளவு வர சேலரியை பேஸ் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, ஸோ இப்போது இன்றைக்கி வந்து அந்த சந்திராயன் 3 எஃபெக்ட்னால 4000 ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்து போயிட்டுருக்கு. சரியா, இன்றைக்கி மட்டுமே வந்து அப்பாக இருக்குது. ஸோ இதான் நான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணாதது அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஜஸ்ட் யூசர்ஸ் நிறையா ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டதுனால நான் வந்து லைவாகவே வந்து சோன் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணுவேன். அப்படின்னா லாங் டேர்முக்கு அப்படியே ஹோல்டு பண்ணணும். இதுதான் வந்து என்னோடய பிளான். அடுத்து ட்ரேடிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு அப்பாகும்னு ப்ரெடிக்ட் பண்ணி செல்லிருந்து எடுத்தேன். செல் மீன்ஸ் ஆப்ஷன் செல்லிங்கில் புட் ஆப்ஷனில் வந்து செல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டு தான் இருக்குது. மேபி இன்றைக்கி ஈவினிங் வந்து சந்திராயன் 3யும் சக்ஸஸ் ஆச்சுன்னா நாளைக்கும் இந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம். நிறைய அதே மாதிரி சந்திராயன் 3 ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் வந்து பம்ப் ஆகிட்டுருக்கு. இந்த நியூஸை பேஸ் பண்ணி கூட ஓரளவு மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறேன். ஓகே கைஸ், இதான் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். டோட்டலாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் 10 ஸ்டாக்ஸ். ஸோ அதோட லிஸ்ட் எல்லாமே லைவாக இதில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.